அதிர்ஷ்டம் செய்திகளுக்கு வரவேற்கிறோம். ஸ்டாலின் மோடி சந்திப்பு எப்போது? என்னங்க, தேர்தல் வந்தது என்றால் ஸ்டாலினும் மோடியும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்ள மாட்டார்கள் என்று நீங்கள் கேட்பது புரிகிறது. ஆனால் அமலாக்கத்துறை, சிபிஐ ஆகியவை உள்ளே வரும்போது ஸ்டாலின் இந்த நடவடிக்கையை எடுக்கவில்லை என்றால் மொத்தத்திற்கும் ஆபத்து. குறிப்பாக இன்று பல அமைச்சர்கள் அமலாக்கத்துறையின் வளையத்திற்குள் இருக்கிறார்கள். இன்னும் சில அமைச்சர்கள் மீது அமலாக்கத்துறை சோதனை வரப்போகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஸ்டாலின் மோடியிடம் சந்திப்பிற்கான நேரம் கேட்டிருக்கிறாராம். எதற்காக இந்தச் சந்திப்பு? சந்திரபாபு நாயுடு சொன்ன டீலிங் என்ன? குறிப்பாக திமுகவை விட்டுவிடுங்கள், உங்களுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதைச் செய்கிறோம் என்பதுதான் இன்றைய ஒப்பந்தம். மம்தா பானர்ஜி, கெஜ்ரிவால், ஹேமந்த் சோரன் என பல பேர் ஒன்றிய அரசால் பாதிக்கப்பட்டார்கள். ஆனால் யாருமே மோடியையோ அல்லது அமித் ஷாவையோ சந்திக்கவில்லை. ஆனால் ஸ்டாலின் மட்டும் சந்திப்பிற்கான நேரம் கேட்பது எதற்காக? சந்திரபாபு நாயுடுவிடம் வைத்த கோரிக்கை என்ன? இந்த தடவை எங்களை விட்டுவிடுங்கள். தேர்தல் முடிந்தவுடன் 2029 நாங்கள் பாஜக கூட்டணிக்கு வருகிறோம் என்பதுதான் ஸ்டாலினின் திட்டம். ஏற்கனவே மக்களுக்கு தெரியும். கடந்த காலங்களில் பண்டார பரதேசி என்று சொல்லிவிட்டு பாஜகவுடன் கூட்டணி வைத்தார் கருணாநிதி. அமைச்சரவையிலும் இடம் பெற்றார். இன்று 2026 தேர்தல் முடிந்தவுடன் கொள்கை வேறு, அரசு வேறு என்று சொல்லிவிட்டு ஒன்றிய அரசில் ஒரு 4 அமைச்சரவை பதவிகளை பெற்றுக்கொண்டு பாஜக பக்கம் போக திமுக தயாராகிவிட்டது. டி.ஆர். பாலு, தயாநிதி மாறன் போன்றவர்களுக்கெல்லாம் அமைச்சர் பதவி இல்லாமல் இருக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாஜகவுடன் போனால் அமைச்சரவையிலும் இடம் கிடைக்கும், தமிழகத்திற்கு நிதியும் கிடைக்கும். தமிழகம் தற்போது நிதி நிலைமையில் தள்ளாடிக் கொண்டிருக்கிறது. 2026 திமுக ஆட்சிக்கு வந்தாலும் பாஜகவின் தயவு தேவை. ஒரு பக்கம் அமலாக்கத்துறை, சிபிஐ போன்ற அமைப்புகளிடமிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். இன்னொரு பக்கம் நிதியும் வரும். ஒருவேளை பாஜகவை திமுக ஏமாற்றிவிட்டால்? அதற்காகத்தான் சந்திரபாபு நாயுடு உள்ளே வருகிறார். 2026 தேர்தல் முடிந்தவுடன் இன்று தமிழக நிதி நிலைமை சரியாக இல்லை, ஒன்றிய அரசுடன் இணக்கமாக போக வேண்டும் என்று ஸ்டாலின் ஓர் அறிக்கை விட்டுவிட்டு அப்போதே கூட்டணியில் சேர்ந்து விடுவார். இதுதான் அவர்கள் போடும் மாஸ்டர் பிளான். இதெல்லாம் சரி, பாஜக இதற்கு ஒத்துக்கொள்ளுமா என்றால் இப்போதைக்கு